ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நான் லாஸ்ட் ஷார்ட்ஸில் சொன்ன மாதிரியே நான் வந்து லாஸ்ட் வீக் டியூட்டியில் ஜாயின் பண்ணிட்டேன் அக்டோபர் மந்த்ல இருந்து. ஸோ என்னால் ரெகுலராக எந்த வீடியோஸும் போஸ்ட் பண்ண முடியல. அதனால நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா, இனிமேல் வீக்கெண்ட் வந்து கண்டிப்பாக ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா, இப்போ நம்ம குரூப் 2A அஃபிஷியல் கீ ரிலீஸ் ஆயிருக்கு. அதில் வந்து சிலருக்கு கட் ஆஃப் வந்திருக்கும், சிலருக்கு வந்திருக்காது, சிலருக்கு கட் ஆஃப் என்னன்னே டவுட்டாக இருந்திருக்கும். அதுக்கு அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சிலர் வந்து நான் ஓவரா பேசுற மாதிரி தெரிஞ்சதுன்னா நீங்க இந்த வீடியோல ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம். இல்ல சிலருக்கு வந்து நான் அட்வைஸ் பண்ற மாதிரி தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு அது பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்க ஏத்துக்கலாம், பிடிக்கலன்னா நீங்க வந்து இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இது ஒரு கைடன்ஸா நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்க உங்களோட அடுத்த பிளான்ல வந்து அப்ளை பண்ணி பாருங்க. இப்ப நிறைய பேருக்கு வந்து கட் ஆஃப் பார்டர்ல இருக்கும். ஏன்னா நான் அந்த சுச்சுவேஷன்ல இருந்திருக்கேன். இப்ப கரண்டா நடந்த குரூப் 1ல நான் கிளியர் பண்ணல ப்ரிலிம்ஸ். அப்ப வந்து என்னோட மார்க் பார்டர்ல தான் இருந்துச்சு. ஒரு 2-3 மார்க் டிஃபரன்ஸ்ல தான் இருந்துச்சு. வந்தா வந்துரும், வரலன்னா போச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதனால என்னால உங்களோட மென்டாலிட்டி நல்லாவே புரிஞ்சுக்க முடியுது. ஸோ நீங்க வந்து அஃபிஷியல் ரிசல்ட் வர வரைக்கும் டைம் வேஸ்ட் பண்ணாம வேற என்ன பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து 3 செக்மெண்டா பிரிச்சுக்கலாம். ஆல்ரெடி வந்து இப்போ நல்ல கட் ஆஃப்ல இருக்கவங்க, இப்போ அடுத்து மெயின்ஸ் ரெடி ஆகிறவங்க, 2வது வந்து பார்டர்ல இருக்கவங்க, 3வது வந்து இந்த தடவை கட் ஆஃப் வந்து கம்மியா இருக்கு, எனக்கு வராதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி இருக்கவங்க. இவங்க 3 பேரும் நெக்ஸ்ட் ஸ்டெப்பா என்ன பண்ணலாம் அப்படிங்கறத இந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நல்லா கட் ஆஃப் எடுத்திருக்கேன், அடுத்து மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ண போறேன் அப்படிங்கிறவங்களுக்கு நான் இப்போ சொல்ல போறது. இப்போ நீங்க என்ன பண்ணலாம்னா, அடுத்து வந்து என்னென்ன சேஞ்சஸ் இந்த எக்ஸாம் பழசுக்கும் புதுசுக்கும் இருக்குன்னு நீங்க நோட் பண்ணணும். ஏன்னா மேஜர் சேஞ்ச் ஃபர்ஸ்ட் வந்து லாங்குவேஜ் கிடையாது. இந்த தடவை வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ் 150க்கும் 50 ரீசனிங் மட்டும்தான் இருக்கு. 2வது வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட். இனிமேல் வந்து ஓஎம்ஆர் கிடையாது. இப்போ நான் வந்து சொன்னேன்ல ஓஎம்ஆர்ல ஒன்று டபுள் ஷேர் பண்ணிட்டேன், அந்த தப்பு வந்து நீங்க பண்ண தேவையில்லை. ஏன்னா நம்ம கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டுங்கும் போது சிஸ்டம்ல தான் இருக்கும். நம்ம ஒன்ஸ் கிளிக் பண்ணிட்டு திரும்ப வந்து அடுத்த கொஸ்டின் போயிட்டு மறுபடியும் திரும்ப வந்து கூட இதோட ஆன்சர் நம்ம சேஞ்ச் பண்ணலாம். அந்த மாதிரி ஆப்ஷன் வந்து ஓஎம்ஆர்ல கிடையாது. இப்ப அடுத்து 3வது வந்து காம்படிஷன் ரொம்ப அதிகம். அதுதான் உண்மை. ஏன்னா போன தடவை வேகன்சி வந்து 1500 பக்கம் இருந்துச்சுன்னா இந்த தடவை வந்து மொத்த வேகன்சியே 500 தான். அதனால காம்படிஷன் டஃபா தான் இருக்கும். நம்ம எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போடுற மாதிரி தான் இருக்கும். இப்ப இந்த சிபிடின்னு எடுத்துக்கிட்டோம்னா, அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, போன தடவை நான் வந்து மெயின்ஸ் எழுதும் போது இதை அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு டெக்னிக்கல் எக்ஸாம் நடந்துருந்துச்சு. அந்த டெக்னிக்கல் எக்ஸாம்ல வந்து நிறைய குளறுபடிகள்லாம் நடந்துட்டதுனால அந்த எக்ஸாமை வந்து கேன்சல் பண்ணிட்டு திரும்ப வந்து மறுபடியும் அவங்களுக்கு ரீ எக்ஸாம் ஓஎம்ஆர் நடத்தினாங்க. அதனால அடுத்து வர இருந்த 2A மெயின்ஸ் கம்ப்யூட்டர் பேஸ்டு வந்து ஓஎம்ஆராவே மாத்திட்டாங்க. அது வந்து நிறைய பேர் எழுதுனாங்க. இப்ப இது வந்து வேகன்சியே கம்மிங்கிறதுனால மெயின்ஸ்க்கு எழுத போறவங்களும் கம்மி. இது கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் நடக்கிறதுக்கு ஒரு 99% சான்ஸ் இருக்கு. ஏன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் நடத்துறது டிஎன்பிஎஸ்சிக்கு புதுசு கிடையாது. ஆல்ரெடி டெக்னிக்கல் எக்ஸாம்லாம் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்ல தான் வந்து உங்களுக்கு நடக்கும். ஸோ கொஞ்சம் கொஞ்சம் ஆளுங்க தான் இந்த தடவை அப்படிங்கறதுனால கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இப்ப அடுத்து வந்து பார்டர் மார்க்ல இருக்கிறவங்களை பத்தி பேசலாம். இப்ப நான் வந்து என்னோட வீட்டுல என்னோட தம்பியோ இல்ல என்னோட அண்ணனோ ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா நான் என்ன சொல்லுவேன்னு அதை நான் சொல்றேன். இப்ப வந்து அடுத்த 2 மாசத்துல நமக்கு ஆனுவல் பிளானர் வந்துடும். அதுக்கு அடுத்து 2 மாசத்துல ரிசல்ட்டும் வந்துடும். இப்ப டிசம்பர்ல ஆனுவல் பிளானர் வருதுன்னு வச்சுக்கோங்க, டிசம்பர்ல ரிசல்ட்டும் வருதுன்னு வச்சுக்கோங்க. ஒருவேளை நம்ம இந்த 1.5 மாசம் படிக்காம விட்டுட்டோம்னா நமக்கு வந்து இந்த டைம் வேஸ்ட் ஆயிடும். அதுக்கப்புறம் டிசம்பர்ல நமக்கு ரிசல்ட் வந்தும் நம்மளால அந்த ஷார்ட் டைம்ல சிலபஸ் கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஒருவேளை நமக்கு வரலனாலும் ஆனுவல் பிளானர் டிசம்பர்ல வந்துடும். அடுத்து என்ன எக்ஸாம் வரும்னு தெரிஞ்சு போயிடும். ஸோ அதில் நம்ம ப்ரிப்பேர் பண்றதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். மற்றவங்களை விட நம்ம ரேஸ்ல முன்னாடி இருப்போம். இது வந்து 2 ஆப்ஷன்ஸ். இப்போ நீங்க வந்து ஆனுவல் பிளானர் வச்சுதான் நான் படிக்கவே போறேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ இந்த அக்டோபர்ல இருக்க பாதி மாசம், அடுத்து நவம்பர்ல இருக்க ஃபுல் மாசம் வந்து நம்ம என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சு டைம் வேஸ்ட் ஆயிரும். ஸோ நீங்க வந்து பார்டர்ல இருந்தாலும் பரவாயில்ல, அடுத்து மெயின்ஸுக்கு வந்து இப்ப எல்லாரும் மெயின்ஸுக்கு படிப்பாங்கல்ல, கிளியர் பண்ண போறேன்னு இருக்கவங்க, அவங்க கூட சேர்ந்து நம்மளுமே மெயின்ஸுக்கு படிக்கலாம். ஏன்னா அப்ப நமக்கு வந்து மெயின்ஸ்னா என்னன்னு ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் தெரிஞ்சிடும். அதுக்கடுத்து நம்ம கிளியர் பண்ணலனாலுமே பரவாயில்ல, நம்ம அடுத்த தடவை ப்ரிலிம்ஸ் கொடுக்கும்போது நம்ம ஆல்ரெடி மெயின்ஸ்ல வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருப்போம் மற்றவங்களெல்லாம் விட. ஓகே, இப்ப அடுத்து 3வதா வந்து எனக்கு இந்த தடவை கட் ஆஃப் கம்மி ஆயிடுச்சு, நான் என்ன பண்றதுன்னு தெரியல, நான் வந்து வேலைக்கு போகவா இல்ல ப்ரிப்பரேஷன் கண்டினியூ பண்ணவா, எனக்கு வந்து ஃபினான்ஷியலா ரொம்ப வந்து ஸ்ட்ரகிள் இருக்கு அப்படின்னு எல்லாம் வந்து நினைச்சிட்டு இருக்கவங்களுக்கு என்னோட ஒரு சின்ன சஜஷன் என்னன்னா, இப்ப இத்தனை நாள் நம்ம வந்து அன்எம்ப்ளாய்டா இருந்தாச்சு, வேலைக்கு போகாம இருந்தாச்சு. இனி அக்டோபர்ல கொஞ்ச நாள், இனி நவம்பர், டிசம்பர்ல ஆனுவல் பிளானர் வந்துடும். ஆனுவல் பிளானர் வந்ததுக்கு அப்புறம் நீங்க வேலைக்கு போறதா ப்ரிப்பரேஷன் விடுறதாங்கிறது டிசைட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து சொல்லலாம் நீங்க கண்டினியூஸா படிங்க எல்லாம் சொல்லலாம், ஆனா அந்த ஸ்ட்ரகிள் எப்படி இருக்கும்னு சொல்லி எனக்கு ரொம்பவே நல்லா தெரியும். ஏன்னா நானும் வந்து இந்த ஃபேஸ் எல்லாம் கடந்துதான் வந்தேன். அதனாலதான் சொல்றேன், நீங்க எது முடிவு பண்றதா இருந்தாலும் ஆனுவல் பிளானர் வந்ததுக்கு அப்புறம் முடிவு பண்ணுங்க. ஏன்னா அதுல வந்து நமக்கு தெரிஞ்சு போயிடும் ரொம்ப பக்கமா எக்ஸாம் வரப்போதா இல்ல இன்னொரு தள்ளி வந்து எக்ஸாம் வரப்போதா, ஒரு 4 மாசம் 5 மாசம் அப்படி தள்ளி எக்ஸாம் வரப்போகுது டிசம்பருக்கு அடுத்தே அப்படின்னா நமக்கு அடுத்த வருஷத்துலேயே பாதி வருஷம் போயிடும். அதுக்கு முன்னாடி ஒருவேளை வந்துருச்சுன்னா
நம்ம வந்து இந்த டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டோம். இப்ப நான் வந்து இப்போ 5 வருஷமா படிச்சேன் அப்படின்னா 5 வருஷம் படிச்சுட்டு கடைசியில ஒரு 2 மாசம் வெயிட் பண்றதுக்கு பொறுமை இல்லாம வந்து ப்ரிப்பரேஷனை விட்டுருந்தா நம்மளால வந்து 5 வருஷமும் வேஸ்ட் ஆயிடும். ஸோ அதுக்கு தான் சொல்றேன், நீங்க ப்ரிப்பரேஷன் விடுற ஐடியா இருந்துச்சுன்னா இந்த டிசம்பர் ஆனுவல் பிளானரை பார்த்துட்டு நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க. இப்ப அடுத்து வந்து நீங்க இல்ல நான் கண்டினியூஸா படிக்க தான் போறேன் அப்படிங்கிறவங்களா இருந்தீங்கன்னா, இந்த 2 மாசம் வந்து நான் பார்டர்ல இருக்கவங்க மார்க்குக்கு சொன்ன மாதிரி நீங்களும் வந்து மெயின்ஸுக்கு படிக்கிறது நல்லது. ஏன்னா டிசம்பர்ல ஆனுவல் பிளான் வந்ததுக்கு அப்புறம் நம்ம ப்ரிலிம்ஸ் ஃபர்ஸ்ட் அட்டெண்ட் பண்ணுவோம். ப்ரிலிம்ஸ் அப்பவே நமக்கு மெயின்ஸ் நாலேஜும் இருந்துச்சுன்னா ப்ரிலிம்ஸ் இன்னுமே கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஸோ அதனால நீங்களும் வந்து மெயின்ஸுக்கு தாராளமா படிக்கலாம். அடுத்தடுத்து வந்து இப்போ ஒவ்வொரு யூனிட்டுக்கும் நான் எங்கெங்க இருந்து படிச்சேன், என்ன சோர்ஸ் எல்லாம் ரெஃபர் பண்ணேன் அப்படின்னு சொல்லி தனித்தனியா வந்து வீடியோ முடிஞ்சா போடுறேன். இல்லைன்னா ஒரு மொத்தமான வீடியோவா மெயின்ஸுக்கு போடுறேன். இப்போ வந்து சில பேர் வந்து 2 எக்ஸாமுமே எழுதுவாங்க. 2 மெயின்ஸும் எழுதுவாங்க, 2A மெயின்ஸும் எழுதுவாங்க. நானும் வந்து 2A மெயின்ஸ் 2மே எழுதினேன். ஸோ 2A மெயின்ஸுக்கு தனியா, 2 மெயின்ஸுக்கு தனியா வந்து நாளைக்கு நான் வீடியோ அப்லோட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பா கீழே கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் இவ்வளவு தூரம் வந்து டியூட்டி ஜாயின் பண்ணியும் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணணும்னு நினைச்சது எனக்கு வந்து சீரியஸா டைமே கிடைக்க மாட்டேங்குது. அதனால அதுலயும் வீக்கெண்ட்ல வந்து நான் கண்டிப்பா ஒரு வீடியோ வந்து உங்களுக்காக நான் போஸ்ட் பண்றேன். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.